எனக்கும் எங்க ஒய்ஃபுக்கும் சின்ன பிரச்சனை. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. இந்த மொபைல் அடிக்கடி எங்களுக்கு ரிப்பேர் ஆகும். உங்க கையில நாங்க தான் கொடுத்து இது மாதிரி மொபைல அது கொடுங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணி தரேன்னு சொல்லிப்பாங்கன்னா நீ கேக்குறேன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி வாங்கி போட்டு வச்சிட்டாங்க மேடம். ஓ அப்படியா விஷயம்? அதுக்கு ஒரு ரெடி அவங்கள அடிச்சிட்டேன். என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. அண்ணன் சொல்லிட்டு தேவான்னு ஒருத்தர் செல்ல அண்ணா, இவர் என் கூட பிறக்கலடா, ஆனா கூட பிறந்த அண்ணனை விட அதிகமா பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தான் அவங்க குடும்பம் நடத்துறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த கதையை எனத்துக்குப்பா கேக்குற. அவங்க வீட்டுல ஒரு மருமகன், அவங்க வீட்டுல தான் அவன் இருக்கான். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. புரியல, யார் அவரு? அப்படி கேளு. அவங்களுக்கு தூரத்து சொந்தம். டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறியா இல்லையா? அதான் மேடம், இந்த சின்ன சண்டைக்கு அவங்க கோயிச்சுன்னு போயிட்டாங்க. கோயிச்சுன்னு போய் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா குடும்பத்துக்கு கிடங்கு 1.5 வருஷம் ஆகுது. பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. ஒருத்தரோட குடும்பம் நடத்துறாங்க சொல்றீங்களா? நடத்துனீங்கறாங்க. இப்போ என்ன என்னது சொல்லுங்க. இல்ல மேடம், ஞாபகம் வருதா? கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வருதா? யோசி உன்னால முடியும். அடிச்சேன். ஆனா அவங்களையும் கொண்டுல என் முடியும் அவங்க. என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க, கைய முறுக்குற நீ. அடிச்சீங்க? மொபைல் வச்சிட்டாங்க மேடம். இல்ல, உண்மையை சொல்லுங்க. உண்மை உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீதானேயாக. போதுமா? நீங்க போய் சொன்னீங்கன்னா நான் பேசி பிரயோஜனம் இல்ல. இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? ஐயோ நிஜமாவே உண்மைதான். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? சும்மா ஒரு மொபைல் கேட்டதுக்காக எல்லாம் நீ முதல்ல போனை கொடுத்துட்டு பேசு. போன்லாம் கொடுக்க முடியாது. இப்ப கொடுக்க போறியா இல்லையா அரவிந்த்? என்ன போன் சொல்லிட்டு கேட்டே இருக்க? அப்படி என்ன இருக்கு? 4 வருஷம் கழிச்சு மொபைல் கேட்டதுக்காக எல்லாம் சண்டை வராது. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்ல, ஆரம்பத்துல சண்டைன்னு ஆரம்பிச்சது இதுதான். நம்ம கோவப்பட்டா கட் பண்ணிடுவாளுங்க, அவளுக்கு கோவப்பட்டா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன சண்டை தான் இருக்கும். லவ்னு 1000 பிரச்சனை இருக்கும், சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் விழத்தான் செய்யும். பேசினே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேல பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அவரு கூட போயிடுவாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா காலைல வருவாங்க. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? ஹைவேல போய்கிட்டு இருக்கியா? சண்டை வந்து இவங்க வந்து வேற ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்துறாங்க. குடும்பமா இது போர்வையா வரல, நம்ப முடியறது இல்ல. ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கே. இப்பவும் சொல்றேன், அவங்க 100% உண்மைதான் பேசுவாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து நிம்மதியாவே இருந்ததே இல்ல மேடம். கல்யாணம் ஆகி 3 மாசம் இருந்து சண்டை தான் எப்ப பார்த்தாலும். இதுக்கு சந்தேகம், ரொம்ப சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எல்லாம் பேசுறது எல்லாமே அசிங்கமான வார்த்தை தான். இந்த 1 வருஷமா நீங்க எங்க இருக்கீங்க? 1 வருஷமா அண்ணங்கிட்ட தான் இருக்கேன். ப்ரோ, என் தங்கச்சி பாப்பா ப்ரோ. அவன் கூடயே சுத்துறா ப்ரோ. உங்களை தான் அண்ணா சொல்றா. ஓகே ப்ரோ, நான் பார்த்து பண்றேன். உன்னை பார்த்து லவ் பண்றேன்னு சொன்னேன். நீ ஏறு டார்லிங். அண்ணன்னா உங்க கூட பிறந்த அண்ணனா? அண்ணன்னா அம்மாக்கு தாய்மாமா பையன். அவரு சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல தான் இருக்கிறாரு. குடும்பமா இது. அவரே உங்க வீட்டுல இருக்காரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவர் அசிங்கமா இது பண்ண சொல்றாரு மேடம். ஏய், அதனாலதான் முக்கியமா சண்டையே வருது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன். இல்ல படம் வச்சுன்னு பாக்குறாங்க. சின்ன பையன் அதை எடுத்து நோண்டி பாக்குறான். அப்படிதான் நான் வச்சிருப்பேன். அதுல எப்படி இது பண்றாங்களோ அது மாதிரி பண்ண சொல்றாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு வீடியோ காமிச்சு அது என்ன பண்றாங்க பண்ணுனா எப்படி மேடம் பண்ண முடியும்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. எனக்கு வேணாம் மேடம். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். எனக்கு இவ்வளவு அசிங்கம் பண்றதுக்கு நீங்க வேணாம் மேடம். நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க தான் தப்பான உறவு வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்ல. மணி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்க பேசுறது? அப்போஸ் எவ்வளவு தூரம் உண்மை? அதெல்லாம் பொய் மேடம். நீ போய் சொல்றியாம்லடா. 3 நாளா போய் நைட்ல வரமாட்டேங்கிறாங்க. எங்க போறாங்க தெரியல.
நம்மளை பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா நிஜமாவே அந்த பெண்ணு தான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கறது பின்னாலதான் தெரிஞ்சு. அதெல்லாம் போய் உங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் ஆமா கொடுக்குறீங்களா? மேடம், தெரியாம போச்சு. சத்தியமா அதுதான் உண்மை மேடம். நான் எங்கனால வந்து இப்போ நான் சத்தியமா அடிச்சு சொல்லுவேன். கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான். நாலு வாயிலிருந்து கொடுத்து நான் குடிச்சு வாந்தி எடுத்தனா இல்லைன்னு கேளுங்க மேடம். ட்ரிங்க்ஸிங் பண்ண மாட்டேன், ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன். மாப்பிள சொக்க தங்கலாம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிள கிடப்பாரா? நீங்க பேசுறத நம்புற மாதிரியே இல்லையே. யாரும் கண்டுக்காதீங்க உன.